ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல் மகாகாலை லைஃப் ஸ்டைல். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி என்னென்னா சண்டே ஸ்பெஷல். நம்ம வீட்டில் பணியாரம் சொல்கிறோம். பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா 1/2 கிலோ பச்சரிசி, 1/2 கிலோ பச்சரிசிக்கு தகுந்தாப்பில் 100 உளுந்து போடணும், 50 வெந்தயம் போடணும். உளுந்தையும் அரிசியையும் பச்சரிசியையும் 2 மணி நேரம் நனைய வச்சா போதும். நம்ம வெந்தயத்தை மட்டும் 8 மணி நேரம் நனைய வைக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த பஞ்சு மாதிரி சாஃப்ட் கிடைக்கும். அப்புறம் அரைக்கும் போது உளுந்தையும் வெந்தயத்தையும் சேர்ந்து ஒன்றாவே அரைக்கணும். அரைச்சி பச்சரிசி அதுக்கப்புறம் அரைச்சி 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணி 1/2 கிலோ பச்சரிசிக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்துக்கணும். நம்ம அதை நல்லா பொடியாக இடிச்சுக்கிட்டு அடுப்பில் கடையில் ஊற்றி 1/2 காசு தண்ணியை ஊற்றி காய்ச்சி எடுத்துக்கணும். காய்ச்சி எடுத்துக்கிட்டு அரைச்ச மாவில் காய்ச்சின பாகுவை ஆற வச்சு நம்ம ஊற்றணும். ஊற்றிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு இதை மாதிரி நம்ம சட்டியில் பணியாரக்கல்லில் நம்ம எண்ணெய் ஊற்றி மாவு ஊற்றி இந்த மாதிரி பொன்னிறமாக ஊற்றி பணியாரம் சுட்டால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ பச்சரிசிக்கு நம்ம 1 கிலோ மண்டலம் போட்டால் தான் டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு கொடுங்க. இதே மாதிரி வீடியோ வேணுமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்கிரிப்ஸியாக, எவ்வளவு ஸ்வீட்டாக, இவ்வளவு கோல்டன் கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சு போல் சுடுது, கையில் எடுக்க முடியலை பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி இதுபோல் வீடியோ நிறையா போடுவோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.